மாம்சத்தின்படி தாவீது சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மருத்துவருக்கு உயிரோடு இருந்தவரும் மருத்தியன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற என்று உயிரோடு இருக்கிற மகிமை தேவாதி உனக்கு நன்றி செலுத்தி கூட வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் பரிசுத்தவான்களுக்கு இருதயத்தின் ஆழத்துக்கு நன்றி சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த கடைசி பரிசுத்த ஆராதனை கூட கூடி இந்த ஆராதனை கர்த்தர் தெரிவித்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமும் அரசாங்கத்துக்கு பயப்படணும். ஆனாலும் இந்த நல்ல வேலையில சீக்கிரமான முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நேர இம்மானுவேல் இங்கே வந்திருக்கு இம்மானுவேலுக்கு வாங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்ன வைக்கிறேன். எல்லாரும் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கங்க. இது ஆதாரமாக கொண்டு சில காரியங்களை பார்க்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? இந்த பகுதி தான் நாம் எல்லாருக்கும் அவசியம்னு சொல்லி உங்களை வலியுறுத்துகிறேன். கர்த்தருடைய செயல் இல்லாம ஊரில் தீங்கு உண்டாகுமோ அது சொல்றாங்க. ஊரில் தீங்கு உண்டாகுமோ? இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றேன். கர்த்தருடைய செயல் இல்லாம இந்த கொரோனா வைரஸ் தீங்கு பூமியிலே உண்டாக. ஆமென். அல்லேலூயா. வசனத்தின்படி சொல்றேன். அங்கே ஒரு வசனம் கூட இருக்குது. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நிச்சயமாகவே பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த காரியங்களை குறித்து ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாமும் அதையே செய்கிறோம். ஆமென். எனக்கு கொஞ்சம் முன்ன கூட ஒரு வசனம், சிங்கம் கெச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான்? ஆண்டவர் பேசுகிறார். யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? இந்த 3 காரியங்களை நம்ம மனதில் வைக்கிறேன். சிங்கம் கெச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து இந்த காரியத்தை 6ஆம் வசனத்தின்படி சொல்றாரு. தேவனுடைய செயல் இல்லாம ஊர்ல தீங்கு உண்டாகாது. ஆமென். இது தேவ செயல்னு வேதம் சொல்லுது. ஆமென். தேசத்திலே கொரோனா வைரஸ் பூமி மேலே உண்டாகி இருக்கிறது. வசனத்தின்படி இப்ப நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வசனத்தை துணிவதோட படிச்சிருக்கிறேன். இப்ப இந்த வைக்கணும்னு சொல்லி முன்ன வைக்கணும்னு சொல்லி தேடினு சொல்ல இங்க உட்கார்ந்து திறந்த உடனே அந்த 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நேரே கர்த்தர் நடத்தினா எனக்கு ஒரு புதிய பலன் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே இந்த காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இதை குறித்து வேதம் சொல்லுது. 126ஆம் சங்கீதம் அந்த 1-2 4 வசனங்கள் வரையிலும் நம்ம படிக்கும் போது வேதம் சொல்லுது இது ஒரு சிறையிருப்போடு சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தீங்கை
குறித்து வேதம் நமக்கு சொல்ற ஒரு காரியம், இது ஒரு சிறையிருப்பு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர், மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய செயல் இல்லாம ஊர்ல தீங்கு உண்டாகாது. தேவன் இல்லாதபடி இதை திருப்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ. கொஞ்சம் கண்ணபடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியின் மேல் இருக்கிற, தேசத்தின் மேல் இருக்கிற, உலகத்து மேல் இருக்கிற தேவனுடைய தீங்கு தேவனுக்கு தெரிஞ்சுதான். தேவனுடைய செயல் இல்லாம ஊர்ல தீங்கு உண்டாகிறது இல்லை. இந்த தீங்குல அநேகரை வாரிக்கொண்டு மேய்ந்து போட்டு கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ கர்த்தர் திருப்பணும். ஆமென். நல்ல பிதாவே, நாங்கள் சோதரிக்கிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக, பேசுவீராக, பலப்படுத்துவீராக. பெரிய காரியம் செய்யும். துணிகரமாக செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. கர்த்தருக்கு பயமுண்டாங்க. நல்ல வேலையில தேவ சமூகத்தை கண்டுதான் இந்த காரியத்தை வச்சேன். கர்த்தர் நிச்சயமா 126ஆம் சங்கீதத்தின்படி சீயோனின் சீரழிப்பை கர்த்தர் திரும்ப. அப்படின்னா இப்ப திரும்பாத இருக்குது. அந்த வசனம் சொல்லுது, திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. படிப்போம். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம், கதறுதல், கண்ணீர், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது எல்லாம், தேவனே இந்த கொரோனா வைரஸின் சிறையிருப்பை திருப்பையா. ஆமென். நான் இந்த 4ஆம் வசனம் எல்லாரும் இன்னைக்கு ஒரு முறை மறுபடியும் எல்லாரும் படிக்கலாம். எல்லாரும் படிங்க. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சிறையிருப்பை உருவாகலாம் சகல வரதந்தர துடாந்தர வராதராதியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பும் ஆண்டவரே, திருப்பும் ஐயா, திருப்பும் ஐயா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நிச்சயமாகவே அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த கொரோனால தீங்கு பூமியின் மேலே, உலகத்தின் மேலே வந்திருக்குது. அவர்தான் அதை திருப்பணும். ஆமென். தேவனாலே கூடும். ஜபங்களை கேட்கிற தேவன். நாளே சிறையிருப்புகளை குறித்து சில காரியங்களை உங்களோடு சொன்னேன். முதலாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு காரியம், யோபு 42ஆம் அதிகாரம் ஒரு 10ஆம் வசனத்துக்கு நேரே நம்ம திருப்பிக் கொள்வோம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை ஒரு அலிலே சொல்லாமா, அலிலே சொல்லாமா. வேதம் சொல்லுது 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், இப்படி 7 குமாரர், 3 குமார்த்திகள், சரீரம் எல்லாமே கர்த்தர் அவருக்கு வந்ததெல்லாம் வேதம் சொல்லுது ஒரு சிறையிருப்பு. ஆமென். அல்லேலூயா. பிசாசு இந்த அருமையான பரிசுத்தமான
சிறைப்படுத்தினார், சிறையிலே அகப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. இவை எல்லாவற்றை குறித்தான் யோபு பாவம் செய்யல, தேவனை தூஷிக்கல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க வேத சான்றியா அவர் தீர்மானத்தின்படி தேவனுக்கு அன்புகளுக்கு சகலமோ ஒரு அறிந்த சொன்னமா இந்த பரிசுத்தவானுக்கு இந்த தரிசனம் இல்லாது இது நன்மைக்குன்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் இந்த சிறப்பை மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் நட்டத்தனை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. 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 சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன். நன்மை நல்ல வேளையிலே உங்களுக்கு அதிகமா சொல்றேன். நிறைய காரியங்கள் வேதத்துல எல்லாமே அநேக வருஷங்களா வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாத கடன் ஒரு சிறையிருப்பு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி ஒரு சிறையிருப்பு. ஆமென். நான் சொல்றேன், நான் பார்த்தேன் 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குழந்தை படுத்திருந்த அந்த சகோதரன், அந்த மனுஷன் 40 வயசு தாரான். அவர் ஒரு சிறையிருப்பில் மாட்டிட்டு இருந்தாரு. அது அங்கலாய்த்தாரு. என்ன அங்கலாய்ப்பு? தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 38 வருஷம் சிறையிருப்பாய் இருந்த தர்மியானே தாசனை தேடி போனாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பக்காக சொன்னாரு, எச்சிலே உபயோகிலே மணலை சேர்த்து உண்டாக்கி கண்களை பூசி நீ சீலவம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு. ஆனா 38 வருஷமாக சிறையிருப்போடு இருந்த இந்த அருமையான தாசனை பார்த்து சொன்னாரு, எழுந்துடு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அதிகமா உங்களை கால வேளையில சொல்றேன், எப்படிப்பட்ட சிறையிருப்புல இந்த பரிசுத்த நாளில் உட்கார்ந்து இருக்கிறையோ, கர்த்தர் ஒரு நிமிஷம் இயற்கை பொழுதுல உன் சிறையிருப்பை மாற்ற தேவனால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. சோதனை வேளையோ சூழாதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சூழாதே மனமே, இயேசுவோடு வசனத்தின்படி நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை நிச்சயமா இந்த கொரோனா வைரஸ் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் பூமிக்கு, தேசத்துக்கு, ஜனங்களுக்கு ஒரு பெரிய சிறையிருப்பை மாற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்வது வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை.
யாத்திரையாகவும் 10ஆம் அதிகாரம் 12-13 முதல்ல வாசிக்கும் போது கர்த்தருக்கு சோதரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். ஒரு அறிவு செல்லாமா? அறிவு செல்லாமா? பட்சிக்கிற சீக்கிரமா. அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். கீழ்காற்று தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரவி. வேதம் சொல்லுவது வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கி அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அப்பொழுது பூமியின் முகம் முழுவதும் மூடிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு பூமியின் முகம் முழுவதும் மூடி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட வீட்டுக்கிடைய அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் இருந்ததில்லை. அல்லேலூயா. ஐயா தேவாசவாத ஐயா, தேவன்ப ஐயா, கொஞ்சம் வயசுல மூத்தவங்களை கேட்கிறேன், எப்பாவது இப்படி ஒரு பூமி எல்லாம் உண்டான ஒரு வைரஸ் நீங்க, வியாதியை நீங்க, கொள்ளை நோயை நீங்க கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? அல்லேலூயா. அதுக்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு பெரிய இக்கட்டுல தேவன் தீங்கை உண்டாக்கி வச்சு காத்துல இருக்கிறோம். நிச்சயமா முடிவுண்டு. அவன் அல்லேலூயா. இப்போ 19ஆம் வசனத்தை வாசிச்சிடுவோம். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி 18 கொஞ்சம் படிக்கலாம். அதான் தெரியும். ஆரோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஒரு அறையில சொல்லாமா? நான் இதை அப்படியே விசுவாசிக்கிறேன். எகிப்து தேசம் முழுவதையும் முகமெல்லாம் மூடின வெட்டி கிடைக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். வர்றதுக்கு என்ன காற்று? கீழ்காற்று வந்தது. இப்போ அழியத்துக்கு கர்த்தர் ஒரு மேல் காற்று வீச பண்ணினார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் அந்த வசனத்தை நான் அதிகமா கணம் பண்றேன். எகிப்து தேசம் எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆயிலும் இருந்ததில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அற்புதம் செய்ய முடியும். தெய்வமே, எப்பனே இந்த பூமியெல்லாம் மூடி இருக்கின்ற கொரோனா வைரஸ்களை அடித்து கொண்டு போய் கடலில் அடித்து அவிழ்த்து ஒன்று கூட ஒருவரை கூட சேதப்படுத்தாத முடியாது காக்க சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சூத்திரம் 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 சூத்திரையா. நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன். அந்த யோவான் 19 படிக்க வேண்டாம். 9ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டது. தாயின் வயிற்றிலிருந்து குருடனாய் பிறந்தவன். அவனுடைய ஆயுசு நாட்கள் தெரியல. சொல்லுது, அவன் சேர்ந்துதான் அவன் கண்ணில் தான் வெந்நீர்னாலே சீரை உண்டாக்கி பூசி சீலவங்களை போய் கழுவனா. கழுவி வந்து இதை செய்தது யாருன்னு அறிஞ்சு இயேசுதான் மெய்யான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் அதிகமா சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். நான் விசுவாசித்து ஜெபிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான 18ஆம் வசனத்துல
இவ்வளவு நிபுணக்கூடாத கோடி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த சிறையிருப்பு இயேசு பார்த்து அழைத்து அவள் மேல கைகளை வச்சாரு. அவள் நிபந்து தேவனை மையப்படுத்தினாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க உங்களுக்கு அதிகமா ஆழமா இன்னொரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தருக்காரு. அவருக்கு பேரு நாகமான். ஆமென். சீரியா தேசத்தின் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உடம்பு முழுவதும் குஷ்டரோகியா இருந்தான். அந்த சிறையிருப்பு அவனை அப்படியே அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆமென். அந்த கொஞ்சம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு 1ஆம் வசனம் படிப்பான். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவர் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும், இவனுடைய கனத்தை சொல்றது வேதம், பெரிய மனுஷனும் எண்ணிக்கைக்கு உள்ளவனுமாயிருந்தான். அதாவது எண்ணிக்கைக்கு அது எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அதாவது 1-2 அந்த பூமியில அந்த தேசத்துல சீரியா தேசத்துல இவனுக்கு நாகமான எல்லாருக்கும் தெரிஞ்சவன். அதனால எண்ணிக்கைக்கு இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். சீக்கிரம் மகா பராக்கிரமசாலியாகிய அவனுடைய வேதம் சொல்லுது, மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு அலிலியா சொல்லிடலாமா? அலிலியா சொல்லாமா? கர்த்தருக்கு வழிபட்டாகட்டும். அந்த குஷ்டரோகம் அவனை சிறைப்படுத்தி அநேக நாட்டு எவ்வளவு பலசாலியா எண்ணிக்கூடுவனாக இருந்தாலும் படைத்தவனாக இருந்தாலும் குஷ்டரோகம் என்ற ஒரு சிறை அவனை சிறைப்படுத்தியிருந்தது. ஆமென். அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை பார்த்தேன், அப்படியே கர்த்தர் விட்டுறதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் அனுப்பினாரு. எலிசா தீர்க்கதரிசியை அனுப்பினாரு. நீ போய் யோர்தான்ல 7 தடவை முழுகுன்னு சொன்னாரு. அவருக்கு கொஞ்சம் இவரு குறித்து என்ன சொல்லுது, பலசாலி. கொஞ்சம் சரீரத்துல கொஞ்சம் பலம் இருந்தா தனியா வந்துடும். அந்த கர்வம் அங்கந்த அதெல்லாம் வந்துடும். நான் முடியாதுன்னு திரும்பி போக சொல்ல வேலைக்காரன் எஜமானின்னு சொல்லி காரங்களை கூப்பி அந்த ஊழியக்காரன் பெரிய காரங்களை செய்ய சொல்லிதான் செஞ்சிருப்பில்லையா? முழுகுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இது எத்தனை சின்ன காரியம் சொன்னா அந்த ஊழியக்காரடி வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தியோ நானே 7 தடவை முடிக்கணும். ஆமென். என் வேதம் சொல்லுது, மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி ஒரு அலிலியா சொல்லாமா? அலிலியா சொல்லாமா? அவன் சிறையிருப்பை மாறின உடனே எலிசாவை கேட்கிறாரு, இவர் தான் தேவன், இவரை குறித்து தான் சொல்லணும். அப்போது நான் சொல்றேன்னா நேரம் இல்லை, எனக்கு 2-3 காரியங்களை சொன்னாக்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்திருக்கிறேன். கொஞ்சம் ஒரு மண்ணை மாத்திரம் கொஞ்சம் கொடுங்க, நான் போய் பலிப்படம் கட்டி அவரை தொழுது கொள்ளணும். அவர் அடியில சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலசாலிகளை, இந்த ஐஸ்வர்யவான்களை, சேனாதிபதிகளை, நம்மை ஆடுகிறவர்களை, அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. நரேந்திர மோடி இப்படிப்பட்ட இந்த அதிகாரிகள் எல்லாம் கர்த்தர் அந்த பலசாலிகளை மாற்றி கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யத்தக்கதாக இந்த கொரோனாவால அவங்களை பிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. நாம் அதிகமா தகப்பனே மோசே கோலை வெட்டுக்கிடிய வர்றதுக்கு கோலை எதிர்த்தரா அது போய் அழிகிறதுக்கு
தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் ஜெபமாக இருக்கட்டும். கொரோனா அழியட்டும். தேசத்தின் அதிபதிகள் நாகமான்கள் ரட்சிக்கப்பட்டா. நாகமானா இவர் பேரு நாகமான் தான். அவர் என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் அதிகமான காரியங்களை உங்களோட சொல்றேன். இதுக்கு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காலத்தை வச்சிருக்கிறார். இது கொஞ்சம் படிக்க வேணாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு. 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சந்ததி தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து சேவிப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். நான் என்ன சொல்றேன்னா, முதல் சிறையிருப்பு இஸ்ரவேலருக்கு எகிப்து தேசத்துல 400 வருஷம். ஆனா இருக்கட்டும், இந்த 12ஆம் அதிகாரம் சொல்றது 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே புறப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் வியாதி வந்த உடனே ஜெபம் பண்ண உடனே குணமாயிடணும், அப்படித்தானா? அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு ஒரு காலத்தை குறித்து வச்சிருந்தார். 400 வருஷம். எரேமியாவுக்கு 51ஆம் அதிகாரம் 11, 12 கூட கொஞ்சம் படிக்கலாம். 11, 12 கூட கொஞ்சம் படிக்கலாம். எரேமியாவுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11, 12. துலக்குங்கள். கேடயங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. ஐயா சாரியா, 51 இல்ல 15ஆம் அதிகாரம். அந்த வசனம் கொஞ்சம் தவறி போச்சு. 15ஆம் அதிகாரம் 11, 12. உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். வடக்கே இருந்து வரும் இருமையும். ஒரு நிமிஷம், ஏன் அப்படி ஆயிடுச்சு? 15ஆம் அதிகாரம் 11, 12. அதாவது எரேமியாவிலே 70 வருஷம் அந்த சிறையிருப்பை குறித்து வேதம் சொல்லுது. 70 வருஷம் பாபிலோன்ல இருந்த வருஷம். சரி, தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. 1ஆம் வசனம் அதுல சரியா இருக்கட்டும். ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தனாகிய அகாஸ்வேருவின் புத்திரன் தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷத்தின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? 29:10 படிக்கலாம். அந்த 70 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நானுங்களை சந்தித்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 400 வருஷம் எகிப்திலேயும் பாபிலோன்ல 70 வருஷமும் ஒரு சிறை. அதனால்தான் சொல்றாரு, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது. அல்லேலூயா.
நான் இத உங்களுக்கு வேணும்னு 38 வருஷம் திமிர்வாதம், பிறந்தது முதலும் குஷ்டரோகம், சப்பானியா இருக்கிற, கண்ணில் அது இருக்கிறதெல்லாம் கர்த்தர் அந்த வருஷங்களை குறித்து வச்சிருக்கிறார். இதுக்கு ஆதாரமா இன்னும் கூட ஒரு வசனத்தை சொல்றேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறுபடி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா சொல்லமா. இது நேச்சரை குறித்து சொல்லப்பட்ட காரியம். கொஞ்சம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். 23ஆம் வசனம். இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இது மேகலாகி அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று இரும்பும் வெண்கலுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசுப்புலிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும். 7 காலங்கள். 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும். 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக 7 காலங்கள் உண்மையிலே கடந்து போக வேண்டும். 32ஆம் வசனம். மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், ஆடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று ஒரு அறிவிய சொல்லலாமா? நாட்கள் 7 வருஷம், 38 வருஷம், 70 வருஷம், 40 வருஷம் தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு கிடந்தாங்க. ஒரு அறிவிய சொல்லலாமா? அல்லேலூயா. உனக்கு தெரியும் எத்தனை வருஷமா இந்த கடன் ஆகிய சிறையில, வியாதி ஆகிய சிறையில, வேலை இல்லாத சிறையில உன் சிறையிருப்ப கர்த்தர் அன்றைக்கு நினைத்து இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அது சொல்றாருங்க, கனவு கண்டது போல ஆகும். ஒரு அழக சொல்லாமா? ஒரு கனவு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள சிறையிருப்பை மாற்ற தேவனால முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. நடந்தீரையா, கடவுள் அதட்டினீரே. நடந்தீரையா, கடவுள் அதட்டினீரே. தானே ஒடுக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கூடுமே, நாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாது ஒன்றுமில்லை, கூடாது ஒன்றுமில்லை. கூடுமே, நாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாது ஒன்றுமில்லை, கூடாது ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? நான் மறுபடியுமா தாழ்மையா எத்தனை வருடங்களா இந்த சரீர பாடுகளோடு கூட டாக்டர் போனோன்னு கேட்கிறாரு, சுகர் இருக்குதுன்னு போனா எத்தனை வருஷமா இருக்குது?
எத்தனை? எல்லாம் சிறையிருப்பு தான். சத்துருனாலே நம்முடைய ஆகாத காரியங்களினாலே நமக்கு இந்த சிறையிருப்பு வியாதி. ஒரு வசனத்தை கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணினாரு. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நீங்க 6ஆம் வசனத்துல கொஞ்சம் தொடர்ந்து படிக்கணும். கொஞ்சம் அதுவே சொல்லுது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் வரப்பண்ணி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் ஒரு அழிவு சொல்லாமா? அழிவு சொல்லாமா? ஒரு வசனம் கூட கொஞ்சம் படிச்சிடலாம். 11ஆம் வசனம். மகிழ்ச்சியின் சத்தமோ மணவாளனின் சத்தமோ மணவாட்டியின் சத்தமோ துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்னும் சத்தமோ சத்தமோ கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அறிவு சொல்லாமா? அவர்கள் முன்னிருந்தது போல இருக்கும்படி கரங்களை தட்டி கர்த்தர் சொல்கிற மனலாம். தேசத்தின் சிறையிருப்பை திரும்ப, இந்த கொரோனா வைரஸிலிருந்து சிறையிருப்பை மாற்ற தேவனை இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மேலே அவர் கருணை உள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், காருண்யம் உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனை நாளாத சொல்ற ஆரோக்கியமோ சௌக்கியமோ வரம் பண்ணி குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாராமே. அதுக்கு கீழேதான் நீங்க பாக்குறீங்க, அவர் சிறையிருப்பை மாற்றுவேன். அதுக்கு மேல என்ன ஆகும்? பொண்ணை இருந்தது போல ஆராதனைகள், ஆமென். பொண்ணை இருந்தது போல வேலைகளுக்கு ட்ரெயின் போகும், பிளைட் போகும், பஸ் போகும், எல்லா வாசலும் கர்த்தர் திறப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நான் அதிகமா தேவனுடைய காலில் விழுந்த இந்த நாட்களிலே பூமிக்கு இருக்கிற, தேசத்துக்கு இருக்கிற, உலகத்துக்கு இருக்கிற, உனக்கும் எனக்கு இருக்கிற சிறையிருப்பை மாற்றக்கூடியா கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். எழுந்திருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஊற்றிடுமே உமாவியை, ஊற்றிடுமே உவல்லமையா, ஊற்றிடுமே உமாவியை, ஊற்றிடுமே உவல்லமையா. அப்பா வாங்கப்பா, ஆவியானவரே, நீங்க வந்தாதான் இப்போ விடுதலை. வாங்கப்பா, ஆவியானவரே, நீங்க வந்தாதான் இப்போ விடுதலை.
ஓதினா யார் பயப்படாத இருப்பா. கர்த்தருடைய செயல் இல்லாம தீங்கு உண்டாக்குவதில்ல. கர்த்தருடைய செயலே இந்த கொரோனா வைரஸ் சிறையிருப்பு. தேவனுடைய ஜனமே 40 வருஷம் 70 வருஷம் 38 வருஷம் 7 வருஷம் நான் அதிகமா சொல்லுவேன். அநேக வருஷங்களில பலத்த சிறையிருப்புல கடன், வியாதி, பலவீன, வீடு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை என்ற சிறையிருப்புல அகப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு ஒரு வாக்குதத்தம் 126:4 எங்கள் சிறையிருப்பை மாற்றுங்க ஐயா. எங்கள் சிறையிருப்பை திருப்புங்க ஐயா. என் சிறையிருப்பை மாற்றி போடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பூமியின் மேலே முகத்தை மூடி இருக்கிற இந்த கொரோனா வைரஸின் சிறப்பை சிறையிருப்பை தன்னமாய் எடுத்து போடுங்க ஐயா. முன்பு போல் நல்ல வேலைகளுக்கு போகணும், வாழணும். அப்பா, வாகனங்க, ஆகாய விமானங்க, ட்ரெயின், பஸ் எல்லாமே முன்போடு இருக்கணும். அதுக்கு மத்தியிலே ஆராதனைகள் முன்போடு நாங்கள் நடத்தணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. தேசத்துக்கு உதவி செய்யுங்க ஐயா. பூமிக்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்க தேசத்துக்கு உதவி செய்யுங்க ஐயா. இந்த தேசத்தில் சிறையிருப்பை மாற்றின சொல்லி மறுபடி கூட கடந்த சோதனை பண்ணலாமா? துக்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல வந்து கொண்டிருக்கிற வெள்ளங்களை திருப்பு வேற வழியாய் அனுப்புகிற தேவை கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து உடைய சமூகம் எங்கள் மத்தியில் இறங்கிட்டு நாங்கள் பாடி துதித்து ஆராதிக்க சங்கீத தியானம் எல்லாவற்றும் கிருபை இருந்தது ஐயா. ஐயா 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 தானியேல் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல பாபிலோனிலே 70 வருஷம் சிறை கைதிகளாக இருப்பீங்க. பின்பு நான் உங்களை சந்தித்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லி சிறையிருப்புகளை மாற்றின தெய்வமே, 40 வருஷம் சிறையிருப்பு, 70 வருஷம் சிறையிருப்பு, 38 வருஷம் சிறையிருப்பு, பிறந்த நாள் முதல் சிறையிருப்பு, பிள்ளைகள் இல்லாத சிறையிருப்பு, திருமணம் ஆகாத சிறையிருப்பு, வீடு இல்லாத சிறையிருப்பு, வியாதியின் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சிறையிருப்பு திருப்புகிறவரே, சிறையிருப்பை மாற்றுகிறவரே, பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றி ஒரு பெரிய விடுதலை கண்டாடையா. தேவனா பயப்படட்ட ஐயா. இந்த நாளுண்டான துணிக்கான மகிமை எல்லாம் மகிமை தேவனுக்கு செலுத்துகிறோம். ராஜா ரட்சகருமாகி கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலம் காணாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான ஆவியிலே நடக்கும் ஆசீர்வாத சமாதான கிருபையும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ராஜாதி ராஜா தேசத்தின் சிறப்பு திருப்புற நாளிலே இயேசு 2வது மட்டுமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உடனே ரோடு கொடுப்பாராக. ஆமென். God bless you.